எம்ஜிஆர் நடித்த படத்திற்கு வசனம் மற்றும் பாடல்கள் எழுத கமிட்டான கண்ணதாசனை அவரது உறவினர்களை ஏமாற்றியிருக்கிறார்கள். எம்ஜிஆர் நடிப்பில் வெளியான திருடாதே படம் பெரிய வெற்றியை கொடுத்திருந்த நிலையில் இந்த படத்திற்கு வசனம் எழுதியவர் கண்ணதாசன். அது மட்டுமில்லாமல் படத்தில் அனைத்து பாடல்களையும் அவரே எழுத வேண்டிய நிலை இருந்தும் அவர் 2 பாடல்கள் மட்டுமே எழுதியிருந்தார் என்பது வியப்புக்குரியது. இவை ஏன் தெரியுமா? இந்தியில் 1956ஆம் ஆண்டு வெளியான படம் பாக்கெட்மார். இந்த படத்தை தமிழில் எடுக்க விரும்பிய சின்ன அண்ணாமலை அதற்கு எம்ஜிஆர் பொருத்தமாக இருப்பார் என்று நினைத்து அவரிடம் கேட்டுள்ளார். ஆனால் அப்போது புராண படங்களில் நடித்து வெற்றிகளை குவித்த எம்ஜிஆர் ஒரு சில சமூக படங்களில் நடித்து தோல்வியை சந்தித்ததால் இந்த சமூக படத்தில் எப்படி நடிப்பது என்றும் யோசித்துள்ளார். அந்த சமயத்தில் பாக்கெட்மார் என்ற ஹிந்தி படத்தை பார்த்த எம்ஜிஆர் இந்த கதை நமக்கு செட்டாகும் என்று நினைத்து அந்த படத்தில் நடிக்க ஒப்புக்கொண்டுள்ளார். படமும் தொடங்கியது. சரோஜா தேவி நாயகியாக நடித்திருந்த நிலையில் படப்பிடிப்பில் எம்ஜிஆருக்கு காலில் எலும்பு முறிவு ஏற்பட்டு படப்பிடிப்பு நின்று போனது. இதனால் தயாரிப்பாளர் சின்ன அண்ணாமலை கஷ்டத்தை சந்தித்ததால் இந்த படத்தை AL சீனிவாசனிடம் கொடுத்துவிடலாம் என்று யோசனை கூறியுள்ளார் எம்ஜிஆர். அதன்படி இந்த படம் கண்ணதாசனின் அண்ணன் AL சீனிவாசனிடம் சென்றது. எம்ஜிஆர் நடிப்பில் வெளியான புராண படங்களுக்கு கண்ணதாசன் வசனம் எழுதி அந்த படங்கள் வெற்றி பெற்றதால் இந்த படத்தில் கண்ணதாசன் வசனம் எழுதட்டும் என்று ஒப்புக்கொண்ட AL சீனிவாசன் பாடல்களை அவருக்கு கொடுக்கவில்லை. பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் உள்ளிட்ட பலரும் இந்த படத்தில் பாடல்கள் எழுதிய நிலையில் கண்ணதாசன் 2 பாடல்கள் மட்டுமே எழுதியிருந்தார். சின்ன அண்ணாமலை தயாரிக்கும் போது வசனம் மற்றும் பாடல்கள் அனைத்தும் கண்ணதாசன் எழுதுவதாக இருந்தது. ஆனால் கண்ணதாசனின் அண்ணனே தயாரித்திருந்தாலும் கண்ணதாசனுக்கு அந்த படத்தில் முக்கியத்துவம் கொடுக்கவில்லை என்று அவரது மகனும் நடிகருமான அண்ணாதுரை கண்ணதாசன் ஒரு வீடியோவில் குறிப்பிட்டுள்ளார்.